மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாமக நிறுவனர் ராமதாசிடம் அரசியல் கட்சித் தலைவர்கள் நேரில் நலம் விசாரித்ததை விமர்சனம் செய்த அன்புமணிக்கு பாமக எம்எல்ஏ அருள் பதிலடி கொடுத்துள்ளார். பாமக ராமதாஸ் வசமே இருக்கிறது என்பதை அன்புமணியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அருள் கூறியுள்ளார். அதாவது ஐயாவுடைய ஒரு செக்கப் போனது இவங்க சில பேர் ஃபோன் பண்ணி ஐயா உடம்பு சரியில்லை பாருங்க, ஐயா உடம்பு பாருங்க. அதெல்லாம் என்ன போகுது, என்ன ஒரு அசிங்கமா இருக்குது, இதெல்லாம் அசிங்கமா நடந்துட்டு இருக்காங்க. யார் யாரோ ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு, அப்படி ஒரு செக்கப் போயிருக்கிறாரு. ஒரு சின்ன காலில் ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யார் யாரோ உள்ள போய் பார்த்துட்டு போயிட்டு வாங்க பாருங்க இதென்ன எக்ஸிபிஷன் அது? பாருங்க ஐயாவுடைய உயிரியா, ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பியா? நாங்க இருக்கிறப்போ காரிடரோட வரமாட்டானுங்க, விடமாட்டானுங்க. பாதுகாப்பு, ஐயா பாதுகாப்பு கருதி நேரா கதவை தட்டோட நேரா உள்ள போய் ஐயா தூங்க விட மாட்டேறாங்க. பாத்ரூம்ல இருக்க ஐயா போன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயாவை? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சு போட்டுருவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்து நினைச்சிட்டு இருக்கானுங்க. அவங்க மனசுல அப்படியே வெறி கோபத்தில் இருக்கிறேன் நான். ஐயா வச்சு டிராமா பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. துப்பு இல்லாதவன், அசிங்கப்படுத்தி. ஐயா நாங்கள் கேட்குறோம், ஐயா இந்த மாதிரிங்க எல்லா தலைவர்களும் வர்றங்கிற மாதிரி கேட்குறாங்க, என்ன ஐயா பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஏன்பா அவங்க நம்மளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஒரு அன்போடு வர்றவர்கள் நீங்கள் தடுக்கிறீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஆகுன்னா ஆப்ரேஷன் பண்ணால் இன்ஃபெக்ஷன் ஆகும், விட மாட்டோம், யாருமே விடணும். இது ஒரு ஆஞ்சியோகிராம் செக்கப் தான். ஆனால் அன்புமணி அவர்கள் அங்கே போகிறாரு, போயிட்டு அவர் ஆஞ்சியோ பண்ணியிருக்குது, ஐசியூவில் ஐயா படுத்துருக்கிறாரு, 6 மணி நேரத்துக்கு மயக்க நிலையில் இருப்பாருங்கிற மாதிரி வெளியே பயப்படுறதுக்கு எந்த விதமான இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்ன உடனே எல்லாத்துக்குமே பதட்டாகி போச்சு. நான் ஐயா கேட்டேன், மருத்துவர்கிட்ட ஐசியூக்கு போனாங்கன்னு கேட்டோம், ஐசியூக்கெல்லாம் போகலை அப்படின்னாங்க. நான் கேட்குறேன், நம்முடைய அண்ணன் அன்புமணி அவர்களிடத்தில் கேட்பது, அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது உங்களுடைய தந்தை, நீங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை மருத்துவமனைக்கு சென்று சந்திக்காதது என் காரணம்? ஏங்க மகனுங்கிறீங்க நீங்கள். ஒரு பெற்றெடுத்த தந்தையை கட்சி விட்டு துரத்தணும், நீ காம்பவுண்ட் விட்டு வெளியே வரக்கூடாது, காம்பவுண்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டுருங்க, இப்படிலாம் சொன்ன தலைவர் தானே எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள். காட்சி பொருளாக ஐயா வச்சு ஐயா பண்ணுற தொலைச்சி விடுங்கிறாங்க. இது உங்களுடைய ஆற்றாமையை தான் காட்டுகிறது. என்ன காரணம்னா நீங்கள் என்ன நினச்சிங்க, யாரையும் உள்ளே விடக்கூடாது, யாருமே வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. மருத்துவர் ஐயா கிட்ட கட்சியை பிடுங்க பார்த்தாருங்க, கட்சியை பிடுங்க முடியல. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாலே தான் இருக்குது. இப்படி எல்லா தலைவர்களும் மருத்துவமனைக்கு ஓடோடி பார்த்தது அவரால் தாங்க முடியல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.